வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2016 கேட்ட கேள்வி a பவர் கியூப் b பவர் 4 a b பவர் 5 a ஸ்கொயர் b பவர் 7 இன் மீ போமா, அதாவது எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னாலே நமக்கு ஹையஸ்ட் பவர்னு அர்த்தங்க. இப்போ பாருங்க a பவர் 3 இருக்கு, இங்க a இருக்கு, a பவர் ஸ்கொயர் இருக்கு. இப்போ நமக்கு எது இங்க இருக்கலே பெருசா இருக்கு? a பவர் கியூப் தான் பெருசு. அப்ப நம்ம a பவர் கியூப் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க b பவர் 4 இருக்கு, b பவர் 5 இருக்கு, b பவர் 7 இருக்கு. இந்த மூணுல எது நமக்கு பெருசா இருக்கு? 7 தான் பெருசா. அப்ப நமக்கு என்ன வரும்? b பவர் 7 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான எல்சிஎம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2016 கேட்ட ஒரு எளிமையான சம். இது ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி தான் இருக்குங்க. x6 ஈக்குவல் டு 4:12 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இங்க ரேஷியோல உள்ளதை நம்ம ஃபிராக்ஷனை மாத்தி எழுதிக்கலாம். அப்போ x/6 எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 4/12 எழுதிக்கலாம். இப்ப நமக்கு இந்த 6 வந்து 12 மாறணும். அது எப்படி 12 மாறும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணா 12 மாறும், அப்படிதானே? அப்படின்னா இங்க நமக்கு 4 இருக்கு. அப்ப நம்ம எந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும்? 2 பண்ணும்போது 4 கிடைக்கும். அப்ப நமக்கு இதுல என்ன வரும்னா, இந்த இடத்துல x பதிலா 2 வரும், அவ்வளவுதான். அப்ப நமக்கு x ஓட ஆன்சர் 2. குரூப் 4 2016 கேட்ட கேள்வி சுருக்குக. 4th ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் இருக்கு. நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரூட் இருந்துச்சுன்னா நம்மளால இந்த ரூட்டை பவர்ல 1/2 எழுத முடியுங்க. அதே மாதிரி தேர்ட் ரூட்னா என்ன பண்ணலாம்னா 1/3 எழுதிக்கலாம். 4th ரூட்னா 1/4 போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். இங்க x ஸ்கொயர் இருக்கு, இது அப்படியே எழுதிக்கலாம் x ஸ்கொயர். இப்போ இந்த தேர்ட் ரூட் என்ன பண்ணலாம்னா 1/3 எழுத போறோம் பவர்ல. அதே மாதிரி இந்த 4th ரூட்டை 1/4 எழுதிக்கலாம் x ஸ்கொயர். இப்போ பாருங்க 3 × 4 என்ன வரும்? 12 கிடைக்கும். மேல 1 1s are 1 தான். இப்போ நம்ம இரண்டையும் கட் பண்ணலாமா? 1 2s are 2, 6 2s are 12. அப்போ நமக்கு x பவர்ல 1/6 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி 7/12 பவர் -4 இன்ட்டு 7/12 பவர் 3x ஈக்குவல் டு 7/12 பவர் 5 எனில் x இன் மதிப்பு காண்க. இப்போ நமக்கு கீழே உள்ள ரெண்டு நம்பரும் சேமா இருந்துச்சுன்னா மேல உள்ள ரெண்டு அடுக்கையும் கூட்டிக்கலாம். அப்போ -4 கூட்டல் 3x ஈக்குவல் டு 5 எழுதியாச்சு. இப்போ நமக்கு இந்த -4 இந்த பக்கம் கொண்டு வர போறோம். இந்த -4 இங்க வரும்போது +4 மாறும். அப்போ 3x ஈக்குவல் டு 5 + 4. 5 4 கூட்டும் போது 9 கிடைக்கும். இங்க 3x. இப்போ நமக்கு x தான் தேவை. இந்த 3 இந்த கொண்டு வரலாம். 3 இங்க பெருக்கல்ல இருக்கு, இங்க வரும்போது வகுத்தலா வரும். அப்படின்னா 9/3. 4 3 3 3 9. அப்போ நமக்கு x ஈக்குவல் டு 3 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். குரூப் 4 2016 கேட்ட கேள்வி ஒரு கன செவ்வகத்தின் அகலம் உயரம் கன அளவு முறையே 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் மற்றும் 3080 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து கனச்செவ்வகத்தின் கனளவு ஃபார்முலா வந்து L × B × H. நம்ம இதில் அப்ளை பண்ணலாமா? இப்போ நமக்கு கனச்செவ்வகத்தின் கனளவு வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவா? 3080. 3080 ஈக்குவல் டு L நமக்கு வந்து கொடுக்கல, எழுதிக்கலாம். பீனா அகலம், நமக்கு அகலம் வந்து 10 கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் பெருக்கல் இங்க h வந்து 11 கொடுத்துருக்காங்க, 11 சென்டிமீட்டர். நமக்கு தேவையானது L. அப்ப நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் இந்த பக்கம் கொண்டு வரலாம். இது ரெண்டுமே இங்க பெருக்கல்ல இருக்கு, இங்க வரும்போது வகுத்தலா வரும். அப்ப நமக்கு 3080/10 பெருக்கல் 11 ஈக்குவல் டு L கிடைக்கும். இப்போ இங்க ஒரு 0 இங்க 0 கட் பண்ணிக்கலாம். இப்போ 11 11 இதை கட் பண்ணும்போது நமக்கு 28 முறை கிடைக்கும். அப்ப நமக்கு L ஈக்குவல் டு 28 சென்டிமீட்டர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கா, B இருக்கா, C இருக்கா, D இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. x + y ஈக்குவல் டு 10 மற்றும் xy ஈக்குவல் டு 25 எனில் x ஸ்கொயர் + y ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதுல தேவைப்படுற ஃபார்முலா வந்து a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் தேவைப்படுது. இப்போ நம்ம இதுல a க்கு பதிலா x வச்சுக்கலாம், b க்கு பதிலா y வச்சுக்கலாம். இதில் அப்ளை பண்ணலாமா? என்ன வரும்னா x + y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் + 2xy + y ஸ்கொயர். இப்போ நம்ம இதில் உள்ள இடத்துல அப்ளை பண்ணலாம். x + y என்ன இருக்கு? 10 இருக்கு. அப்புறம் அப்ளை பண்ணலாமா? 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் தெரியாது +2 அப்படியே போட்டுக்கலாம். xy என்ன இருக்கு? 25 இருக்கு, 25. y ஸ்கொயர் தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த 10 ஸ்கொயர்னா 100 ஆகிரும் ஈக்குவல் டு x ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். +2 × 25 50 கிடைக்கும் + y ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த 50 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 50 இங்க பிளஸ்ல இருக்கு, அப்ப இங்க வரும்போது மைனஸா வரும். அப்ப நமக்கு 100 - 50 ஈக்குவல் டு x ஸ்கொயர் + y ஸ்கொயர். 100ல 50 போச்சுன்னா மிச்சம் 50 இருக்கும். அப்படின்னா 50 ஈக்குவல் டு x ஸ்கொயர் + y ஸ்கொயர். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். y/x ஈக்குவல் டு 3/4 எனில் 6/7 + y - x/y + x இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு y/y ஈக்குவல் டு 3/4 இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த xனா 3ன்னு அர்த்தம், yனா 4ன்னு அர்த்தம். xனா 3ன்னு அர்த்தம், yனா 4ன்னு அர்த்தம். அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணலாம். இங்க முதல்ல 6/7 இருக்கு, எழுதியாச்சு. ப்ளஸ் y - x இருக்கு. yனா 4 - xனா 3 பை y + x. yனா 4 + xனா 3. 6/7 +
இங்க பாருங்க 4ல 3 போச்சுன்னா 1 கிடைக்கும், 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7 கிடைக்கும். இப்போ நமக்கு பகுதி 2 நம்பர் சேமா இருந்தா மேல நம்பரையும் ஆட் பண்ணிடலாம். அப்ப 6 + 1 7, கீழே 7 வரும். 4 7 4 7, அப்ப நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். இந்த 1 தான் தேவையான ஆன்சர். ஒரு தொகையின் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அத்தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த தொகை நமக்கு கொடுக்கவே இல்லை, அதனால நம்ம அந்த தொகையை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது 12%. பர்சன்டேஜ் வந்து என்ன போடணும், பை 100 போடணும். ஈக்குவல் டு 12% எவ்வளோ இருக்கு, நமக்கு 1080 ரூபாய் இருக்கு, போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸ் இங்கே தேவைப்படுது, அதனால இந்த 2 நம்பரையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு போகலாம். அப்படின்னா இந்த பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலாம் வரும், வகுத்தல இருக்கிறது பெருக்கலா வரும், அப்படியே மாறி வரும். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1080 இன்ட்டு இந்த 100 பெருக்கல்ல வந்துடும், இந்த 12 வகுத்தல்ல வந்துடும். இப்போ நம்ம இந்த 12 வச்சு இந்த 1080 கட் பண்ணலாம். நம்ம ரெண்டையுமே வகுக்கும் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 90 கிடைக்கும். அப்போ நமக்கு 90, மிச்சம் நமக்கு இங்கே 100 மட்டும் இருக்கும். 90 × 100னா 90 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே 2 0 இருக்கு, 2 0 அப்படியே போட்டுக்கலாம். இதான் நமக்கு தேவையான விடை. எக்ஸ் ஈக்குவல் டு 9000. இரு எண்களின் பெருக்கற் பலன் 1320, மீபோவா 6 எனில் மீச்சிமா காண்க. மீபோவான HCF, மீச்சிமான LCM. இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து LCM × HCF ஈக்குவல் டு X × Y. இப்போ நமக்கு LCM நமக்கு வந்து கொடுக்கல, நம்ம அப்படியே எழுதிக்கலாம். LCM இன்ட்டு HCF கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 6 இருக்கு, ஈக்குவல் டு X × Y னா இரு எண்களின் பெருக்கல் பலன் 1320. இந்த இடத்துக்கு எழுதியாச்சு. இப்போ நமக்கு தேவையானது LCM. இப்போ நம்ம இந்த 6 இந்த பக்கம் கொண்டு போகலாம். 6 இங்கே பெருக்கல்ல இருக்கு, வரும்போது வகுத்தல்ல வரும். அப்போ நமக்கு இங்கே LCM அப்படியே இருக்கும், ஈக்குவல் 1320 பை 6ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம 1320 6ஆல வகுக்கலாம். வகுக்கும் கிடைக்கிற ஆன்சர் வந்து 220 கிடைக்கும், 220. அப்போ நமக்கு தேவையான LCM வந்து 220. குரூப் 4 2016 கேட்ட கேள்வி, ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் x - 30 டிகிரி, x - 45 டிகிரி, x + 50 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு முக்கோணம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு 3 கோணங்கள் இருக்கும், உள்ள ஒரு 3 கோணம் இருக்கும். இந்த 3 கோணத்தை நம்ம கூட்டி வர்ற ஆன்சர் வந்து 180 டிகிரி கிடைக்கும். இப்போ நமக்கு 3 கோணம் கொடுத்துருக்காங்க, இது ஒரு கோணம், இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். நம்ம எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். எல்லாத்தையும் கூட்டலாமா, x - 30 டிகிரி plus x - 45 டிகிரி plus x + 15 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்ம x எல்லாம் கூட்டலாம், 1 2 3, மொத்தம் 3x இருக்கு. அதே மாதிரி இந்த -30 -45 + 15 எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு 60 கிடைக்கும், -60 ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்ம இந்த -60 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 3x ஈக்குவல் டு 180, இந்த மைனஸிங் வரும்போது ப்ளஸ்ஸாக வரும். இப்போ நம்ம 180 கூட 60 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 240 கிடைக்கும், 240 டிகிரி. இங்கே 3x. இப்போ நமக்கு தேவையானது x. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வரலாம். 3 இங்கே பெருக்கல்ல இருக்கு, அப்போ இங்கே வரும்போது வகுத்தல்ல வரும். 240 பை 3. இப்போ பாருங்க, 1 3 3, 8 3 24. இப்போ நமக்கு இங்கே ஒரு 0 இருக்கு, அப்படின்னா 80. அப்படின்னா x ஈக்குவல் டு 80 டிகிரி. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, டில இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.